டெல்டா மாவட்டங்கள் தொடர்ந்து 6வது ஆண்டாக பாதிப்பை சந்தித்து வருகிறது. சென்ற ஆண்டு வறட்சியால் முற்றிலும் மடிந்து போன விவசாயிகள் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு முழுமையான இழப்பீடை இதுவரை வழங்கவில்லை. பல விவசாயிகள் கிராமங்கள் தோறும் இழப்பீடு கிடைக்காமல் பரிதவித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் வடகிழக்கு பருவமழை 1 மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை ஓரிரு நாட்களில் கிட்டத்தட்ட 10 தினங்களாக காவிரி டெல்டா பகுதியில் 10 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் நீரால் அழியத் தொடங்கிவிட்டது. காப்பீடு செய்வதற்கு விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவுகளுக்கு சென்றால் காப்பீடு வாங்க மறுக்கிறார்கள், பிரீமிய தொகை பெற மறுக்கிறார்கள். கூட்டுறவு கடனுக்கு பெற்ற விவசாயிகள் பேரில் கடனை கொடுத்த கூட்டுறவு சங்கங்கள் அவர்கள் பேரிலேயே சேமிப்பு கணக்கு என்கிற வகையில் அந்த தொகையை மீண்டும் கூட்டுறவு சங்கங்களை வரவு வைத்துக் கொண்டு மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏக்கருக்கு மேல் டெல்டாவில் பாதிப்படைந்து அழுகத் தொடங்கியிருக்கிற நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் 50 லட்சம் ஏக்கர் பாதித்துள்ளதாக அமைச்சர் காமராஜ் சொல்கிறார். நாகை மாவட்டத்தில் 1 லட்சம் ஏக்கர் பாதித்ததாக OS மணியன் சொல்கிறார். ஆனால் வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு சொல்கிறார், தமிழ்நாட்டில் விவசாயமே பாதிக்கவில்லை, காவிரி டெல்டாவில் விவசாயம் பாதிக்கப்படவில்லை என்று சொல்கிறார். முரண்பாடான கருத்துக்களை அமைச்சர்கள் சொல்லுவது விவசாயிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அமைச்சரவையில் வெள்ள நிவாரணப் பணிகளில் ஒருங்கிணைப்பு இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளை பார்வையிடுகிறாரே தவிர காவிரி டெல்டா வெள்ள பாதிப்புகளையும் காவிரி டெல்டா வறட்சி பாதிப்புகளையும் இங்கே ஏற்பட்டிருக்கிற நீராதார பிரச்சனைகளையும் பார்வையிடுவதற்கே மறுக்கிறார், புறக்கணிக்கிறார். தொடர்ந்து காவிரி டெல்டாவை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்டுக்கொள்வதெல்லாம் உடனடியாக காவிரி டெல்டாவை முதலமைச்சர் தலைமையில் அனைவரும் இங்கே வந்து பார்க்க வேண்டும். உயரதிகாரிகள் கொண்ட குழுக்கள் உடனடியாக பார்வையிட வேண்டும். பார்வையிட்டு விவசாயிகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும். ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணமாக வழங்க வேண்டும். வேலை இழந்திருக்கிற விவசாய தொழிலாளர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதந்தோறும் 5,000 ரூபாய் இழப்பீடாக உடனடியாக வழங்க வேண்டும். இல்லையேல் காவிரி விவசாயிகள் தற்கொலையும் விவசாய தொழிலாளர்கள் அகதிகளாக வெளியேறக்கூடிய பேராபத்தும் ஏற்பட்டிருக்கிறது. செயற்கையாக இந்த பாதிப்புகள் மேலும் மேலும் கூடுதலாகுமேயானால் அரசுக்கு எதிரான போராட்டங்களை துவக்குவோம் என்பதை எச்சரிக்கையாக சொல்லுவோம்.